அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு, நிறுவனர் ஃபீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை. நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த சமுதாயத்துல அதிகமாயிட்டே தாங்க இருக்கு. பெண்கள் ஒரு நம்ம வீட்ட விட்டு வெளிய போனதுலேருந்து, வீடு திரும்புற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கேள்விக்குறிதான். முழுமையா இந்த சமூகத்துல என் பெண் சுதந்திரமா இருக்கா அப்படின்னாக்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாம சேஃப்டியா இருக்குங்கிற விஷயமும் தானே அதுல வரும். சுதந்திரம்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது மட்டும் சுதந்திரம் கிடையாது பெண்களுக்கு. அந்த வெளியே போன பெண் அதே எப்படி அனுப்பப்பட்டாலும் அதே மாதிரி வீட்டுக்கு திரும்புவதும் தான் பெண்ணுக்கான சுதந்திரம். அந்த சுதந்திரம் பெண்களுக்கு இப்ப கிடைக்கிறது கிடையாது. ஒரு வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. பள்ளிக்கூடம் படிக்க போற பிள்ளைங்களுக்கும் கொடுமை நடக்குது. இது போக சும்மா வீட்டை விட்டு யாராவது விருந்தாளி வீட்டுக்கு போயிட்டு வந்தா கூட திரும்பி வர்றது, ஒரு பெண்ணை தனியா அனுப்புனா சேஃப்டியா வருவாளான்னு கேட்டா கிடையாது. நிறைய பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் நம்ம சமுதாயத்துல நடந்துட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு நாம இங்க சேஃபா இருக்கிறோங்கிற ஒரு தருணத்துல எங்கேயோ ஒரு பெண் ஏதோ ஒரு பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுறா அப்படிங்கிறது தான் உண்மை. அது தொடர்பாக இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பதற்காக என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இப்ப ஒரு பெண்களுக்கு சப்போர்ட்டிவா என்னென்ன சட்டங்கள் இருக்குங்கிற விஷயத்த தான் நாம உங்களுக்காக கொடுக்க இருக்கிறோம். முதல்ல பெண்களை பாதுகாப்பதற்குன்னு என்ன சட்டம் இருக்குன்னா, ஐபிசி 354. அந்த ஐபிசி 354ங்கிற சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களை தாக்கினாலோ, ஆபாசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலோ, இல்ல பெண்களை ஹாரஸ் பண்ணாலோ அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணுங்கிற விஷயத்த தான் இந்த ஐபிசி 354 சொல்லுது. இந்த ஐபிசி 354 சட்டங்கிறது மொத்தம் 4 பிரிவா இருக்கு. ஏபிசிடின்னு ஒரு வரையறை பண்ணியிருக்காங்க. அதுல குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளும் இருக்கு. ஐபிசி 354 என்ன சொல்லுதுன்னா, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பத்தி பேசுது. அது எப்படின்னா, பெண்களுக்கு எதிரா ஒரு ஆபாச சைகை செய்தாலோ, இல்ல ஆபாசமான விஷயங்களை பார்க்க சொல்லி தூண்டினாலோ, இந்த ஐபிசி 354 ஏன் கீழே வரும். இதன்படி நாம ஒரு பெண்ணை தவறா தொடுவதற்கு முயற்சி செய்யறது, பெண்களுக்கு எதிரான ஆபாச சைகைகளை பண்றது, போர்னோகிராஃபி காட்டுறது, இதெல்லாமே இந்த ஐபிசி 354 ஏன் கீழே வந்துடும். ஐபிசி 354 பி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு அசால்ட்டு இல்ல அப்படின்னா, யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் வித் இன்டென்ட் டு டிஸ்ரோப் அப்படின்னா, பெண்களோட ஆடைய கலட்டுறது, அவங்களோட ஆடைய தொடுறது, பெண்களை ஆடைய கலட்ட சொல்லி நிர்பந்திக்கிறது, இப்ப பொள்ளாச்சியில நடந்தது இல்லையா, இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இதன் கீழே வரும். ஐபிசி 354 சி என்ன சொல்லுதுன்னா, வாயரிசம் அப்படின்னா, பெண்கள் குளிக்கிறத பாத்ரூம்ல ஓட்ட போட்டு எட்டி பார்க்கறது, இல்ல ஒரு பெண்ணுக்கு தெரியாமலே அவளுடைய அந்தரங்க வீடியோக்கள் எல்லாம் நம்ம பதிவு பண்ணி அதை பார்க்கறது. இது போக இப்ப ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு துணி கடைக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்க அந்த பொண்ணு ஆடை மாத்துறது, இல்ல அங்க பாத்ரூம்க்கு போற அந்த வீடியோக்கள் எல்லாம் திருட்டுத்தனமாக அவளுக்கு தெரியாம எடுத்து அதை வச்சு மிரட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 354 சியின் கீழே வந்துரும். இது போக ஸ்டாக்கிங், இதுதான் இப்ப சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு பொண்ணை எங்க போனாலும் ஃபாலோ பண்றது, காலேஜுக்கு போனா ஃபாலோ பண்றது, வேலைக்கு போனா ஃபாலோ பண்றது, அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒருதலை காதல், இது மாதிரி அவளை வற்புறுத்துறது, நீயும் என்னை லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வற்புறுத்துதல். இது மட்டும் கிடையாது. இதை இல்லாம இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைதளத்துல பின்தொடர்தல் கூட இந்த வழக்கின் கீழே வரும். இந்த வழக்கின் கீழே முதல்ல ஒரு 3 வருட சிறை, திருப்பி இதே விஷயத்த செஞ்சோம் அப்படின்னாக்க 7 வருடம் வரைக்கும் தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுறாங்க. ஆனா இதுல ஒவ்வொரு பிரிவின் கீழையும் பாத்தீங்கன்னாக்க, அதாவது செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் 354 பிரிவின் கீழே ஒருத்தன் கைது செய்யப்பட்டா அவனுக்கு 1ல இருந்து 3 வருட தண்டனை, இல்லை அபராதம், இல்லைன்னா அது ரெண்டும் கிடைக்கும். இதே மாதிரி பிரிவு 354 பியின் கீழே கைது செய்யப்பட்டா 3லிருந்து 7 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும். 354 சியின் பிரிவின் கீழே கைது செய்யப்பட்டா இதே 3லிருந்து 7 வருடங்கள் தண்டனை கிடைக்கும். இது மட்டும் கிடையாது, பிரிவு டியின் கீழே கைது செய்யப்பட்டால்
அவங்களுக்கு முதல்ல ஒரு 3 வருடமும், அதற்கு பிறகு ஒரு திரும்பி அதே பிரச்சனைய செய்தாங்க, அதே தவற செய்தாங்கன்னா 5 வருட தண்டனையும் கொடுக்கப்படுது. ஆனாலும் கூட, இவ்ளோ தண்டனைகள் கடுமையா இருக்கு, இவ்ளோ சட்டங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னாலும் கூட, ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகளும், புது மாதிரியான ஒரு பாலியல் வன்புறுத்தல்களும் பெண்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் குறையறதில்ல? நாளுக்கு நாள் ஏன் அதிகரிக்குது? நம்ம யாராவது யோசிச்சிருக்கிறோமா? என்ன காரணம்னா, இந்த மாரி பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, நாம வந்து பெண்கள் முன் வந்து போய் வழக்குகள் பதிவு பண்றது கிடையாது. அப்படி வழக்கு பதிவதற்கு அந்த பொண்ணு துணிச்சலோட போனாலும் கூட, அவங்களுடைய பெற்றவர்கள் அதுக்கு சம்மதிக்கிறதில்ல. "நீ இது மாதிரி போய் வழக்கு பதிஞ்ச அப்படின்னா, உனக்கு பின்னாளைக்கு நாங்க கல்யாணம் பண்றது எப்படி? ஊர்ல எப்படி பேசுவாங்க? சொந்தக்காரங்க எப்படி பேசுவாங்க?" இந்த மாரி ஒரு பயத்த அந்த பொண்ணுக்கு கிரியேட் பண்ணி, சப்போர்ட்டிவா இருக்க வேண்டிய பெற்றவர்களே அவளுடைய பாதுகாப்புக்கு உறுதிய ஏற்படுத்தி குடுக்கணுங்கிற விஷயத்த மறந்துட்டு, அவள கேஸ் குடுக்க வேணாம் அப்படின்னு தடுக்குறாங்க. இத தாண்டி பெற்றவர்களோட சப்போர்ட்டோட பெண்கள் போய் வழக்கு பதிவு செஞ்சாலுமே, அங்க என்ன ஆயிடுதுன்னாக்க, எல்லாருக்கும் தண்டனைகள் ஏற்படுத்தி குடுக்கறதில்ல. ஒரு வார்னிங் மாரி அனுப்பிடுறாங்க. அது முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா, இது என்ன சின்ன பிரச்சனை தானே. என்ன ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்துட்டான், ரோட்ல போற ஒரு பொண்ணோட ம துப்பட்டா புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கெல்லாம் போய் அவன அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறதான்னு, நம்ம காவலர்கள் வந்து ரொம்ப பாவம் பாக்குறது சொசைட்டில அதுவுமே ஒரு பெரிய தப்பு தான். ஏன்னா, அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நாம இதெல்லாம் பண்றதுனால ஒண்ணும் பெருசா நமக்கு தண்டனை கிடைக்க போறதில்லங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருது. மைண்ட் செட் வர்றதுனால திரும்ப 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 அவன் அந்த தப்ப பண்ண ஆரம்பிக்கிறான். வார்னிங்கோட குடுத்து அதனால வழக்கு பதிவு பண்ணப்பட்டாலும் கூட வார்னிங் குடுக்குறது, இல்ல அவன வந்து சும்மா சமாதானப்படுத்தி அனுப்பிறது. இது போன்ற நடைமுறைகளும் நெறைய இடங்கள்ல இருக்கு. ஏன்னா, அவன் அந்த பையனோட ஃப்யூச்சர் கெட்டு போயிடும். இல்ல அந்த பையனோட பெற்றோர்கள் ஒரு சமூகத்துல கௌரவமான ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். இப்படி நெறைய விஷயங்கள முன்னிறுத்தி, அங்க நம்ம வந்து ஒரு பாவப்பட்டுறதுனால வரக்கூடிய விளைவுகள். ஏன்னா, இது மாதிரி வழக்குகள் பதியப்பட்டு போனா போது. சரி அவன் திருந்திருவான் வார்ன் பண்ணி விடப்பட்ட நெறைய கேஸ்ல, அந்த பொண்ண திருப்பி போய் அவன் வந்து கொலை பண்ணது, இல்ல அந்த பொண்ண வந்து ஹாரஸ் பண்ணது, இந்த மாரியான நெறைய விஷயங்கள மீண்டும் அவனை வந்து ஒரு கொலைக்காரனாக கைது செய்யக்கூடிய ஒரு நிலைமைலாம் நம்ம காவல்துறைக்கு இருந்திருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தந்தை மகள் சத்யபிரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட இறந்து போயிருந்தாங்க. ரயில்லருந்து தள்ளிவிடப்பட்டு. அதுக்கு அதே நாள் அவங்க அப்பாவும் தூக்குமாட்டி இறந்துட்டாங்க. இது மாரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துறக்கூடாது அப்படின்னா, தண்டனைகள் கடுமையா இருக்கணும். கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள்ல எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து இது மாரி பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு பொண்ணு எப்ப முன் வந்து சொல்றாளோ, கண்டிப்பாக அவனுக்கு 1 வருட சிறை தண்டனையாவது கிடைப்பதற்கான ஏற்பாடுகள நம்ம சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள பின்பற்றி அவனுக்கு வாங்கி குடுத்து, ஒரு 10 பேர நம்ம வந்து இப்ப ஒரு கடுமையான தண்டனை வாங்கி குடுத்தா தான், அடுத்து இருக்கிறவனுக்கு பெண்ண தொட்டா நமக்கு தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்தா மட்டும் தான் இது மாரியான சீர்கேடுகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புறுத்தல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே குறையும். இது மட்டும் கிடையாது. நம்ம பெற்றவர்களும் சரி, பெண்களும் சரி, அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள தாமாக முன்வந்து வழக்குகள் பதியணும். வழக்குகளோட எண்ணிக்கை அதிகமாகணும். எண்ணிக்கைகள் அதிகமாகும் பொழுது மட்டும் தான் இதுக்கு எதிரான அந்த தண்டனைகளும் இன்னும் வந்து எதிரா இதுக்கு எதிரான தண்டனைகளும் கிடைக்கும். ஒரு சமுதாயத்துல ஒரு பெண் சுதந்திரமா நடமாட வேணும்னா, அந்த பெண் முதல்ல தைரியமா இருக்கணும். அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டிவா அந்த குடும்பம் இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இந்த சொசைட்டி இருக்கணும். அப்ப இந்த சமுதாய அமைப்புங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு பெண்ணோட பாதுகாப்புல முக்கியமான ஒரு புள்ளியாக முன்னாடி இருக்கு. ஒரு பெண்ண பாதுகாக்க வேண்டும்னா, பெண்ணும் பெற்றோர்களும் மட்டும் வந்து தைரியமா இருந்தா போதாது. இந்த சமுதாயமும் அவங்களுக்கு தோள் கொடுத்து, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உண்டான நீதிய நம்ம வாங்கி குடுத்தோம் என்றால், இந்த சமுதாயத்துல கண்டிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். என்ற நம்பிக்கையுடன் நான் உங்கள் மருத்துவர் பரமேஸ்வரா ஆனந்தராஜு. நன்றி, வணக்கம்.